பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் கூட சுகத்தோடு இருக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் நம்ம தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாம் விசுவாசிகள். விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாதா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடக்கிற பாதைகள், நம்ம கடக்கிற சந்திக்கிற சூழ்நிலைகள் பல வேளைகளில நம்முடைய விசுவாசத்தை குறைத்து விடுகிறது. விசுவாசம் குறைந்து போகும்போது எல்லா இடங்களிலும் சோர்ந்து போகிறோம். ஒருவேளை பணம் இல்லை, நம்முடைய தேவைகளில பணம் இருந்தா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறோம். விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனை விசுவாசிக்கிறோம் என்கிற நிலை மாத்திரம்தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் வாழ வைக்கும். வேதம் சொல்லுகிறது, நம்ம அநேகர் கேட்கிறது உண்டு ஆபேலை குறித்தும் காயினை குறித்தும். ஏன் தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார்? இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு, ஏன் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதே இல்லை, மற்றவர்களுக்கெல்லாம் கேட்கறதெல்லாம் செய்யறாரு, ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கிறதே இல்லை, நான் சரியா தானே இருக்கிறேன் அப்படின்னு நிறைய யோசிக்கிறோம்ல. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:4, ஆபேல் என்ன செய்தானா, காயினை விட மேன்மையான ஒரு பலியை செலுத்தினானா. விசுவாசத்தினாலே ஆபேல் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை விட மேன்மையான ஒரு பலியை செலுத்தினானா. அந்த காணிக்கைக்கு, அந்த பலிக்கு மேன்மை எங்கே இருந்து வந்தது? அவருடைய விசுவாசத்தினாலே. நான் என்னுடைய தேவனுக்கு பலி செலுத்துகிறேன், அந்த முழு மனதோடு சந்தோஷத்தோடு அவருக்கு தான் செலுத்துறேன்ற விசுவாசத்தோடு. அப்ப பலி செலுத்தும் போது கூட விசுவாசத்தோடு செலுத்தப்பட்ட பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த போது கூட காணிக்கை செலுத்த எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்த போது ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, என்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் தேவனுக்காய் செலுத்துகிறேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன் அப்படின்னு நினைச்சு காணிக்கைகளை செலுத்தினாங்க. ஆனா ஒரு விதவை மாத்திரம் தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும், அவளுக்கு இருந்தது 2 காசு தானா, மொத்தத்தையும் தேவனுக்கு செலுத்தினாலாம். அவருடைய விசுவாசத்தின் அளவு 100 மடங்கு இருந்தது. அவர்களெல்லாம் தங்களிடத்தில் இருந்த நிறைவிலிருந்து ஒரு பகுதியை செலுத்தினார்கள். இவருடைய விசுவாசமோ, இன்றைக்கு என்னிடத்துல இருக்கிறதை தேவனுக்கு நான் செலுத்தும் போது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற பரிபூர்ணமான ஒரு விசுவாசம் இருந்தது. அதைத்தான் தேவன் சொல்கிறார், இவர்கள் செலுத்தின எல்லாருடைய காணிக்கையை காட்டிலும் இந்த விதவையுடைய காணிக்கை தான் அதிகம், அவள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கும் இதை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை ஏன் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் என் ஜெபம் கேட்கப்படல, ஒருவேளை இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் வரலாம். வரும் தேவ ஜனமே, நம்மை மேற்கொள்ள முடியாது, தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இயேசு சொன்னாரே, இங்கே மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஒரு மகிமையான பலி அங்கே செலுத்தினான் ஆபேல்னு வாசிக்கிறோமே. என்ன நடந்தது? விசுவாசத்தினாலே மாத்திரம்தான். இங்கே எழுதப்பட்டிருக்கிறபடி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. நீங்க ஏனோக்கை குறித்து அதே வேத பகுதியில் 11:6 சொல்கிறது, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டாரா. ஏன்னா அவன் அவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறத. விசுவாசத்தின் அளவு எவ்வளவு என்பதல்ல, நீங்கள் எவ்வளவு தேவனை விசுவாசிக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். ஏனென்றால் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிற தேவன். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? எந்த சூழ்நிலையில இருக்கீங்க? உடைந்து போயிருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை உலகம் நினைக்கிறது போல நெகட்டிவ் தாட்ஸ், நீங்க ஒருவேளை எதிர்மறையான நினைவுகளோடு இருக்கிறீங்களா? ஓ, இதெல்லாம் நடந்தா இதாதான் இருக்கும்னு உலகம் நினைக்கிறது போல யோசிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் இருந்தான், மோசே கடுத்த ஸ்தானத்துல
தேவன் அவனை வைத்தார். யோசுவா என்று பெயர். ஒரு யுத்தத்துல யோசுவா என்ன செய்தான்? வானத்தை நோக்கி பார்த்து அவன் சூரியனோடும் சந்திரனோடும் பேசினான். யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல அதை நம்மாலே வாசிக்க முடியும். சூரியனை பார்த்து நீ தரித்து நில்லுன்னு சொன்ன அங்கே அவன் சொன்ன வார்த்தையின்படியே சூரியனும் சந்திரனும் நின்றதுன்னு வாசிக்கிறோம். அது போல ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு இதுவரைக்கும் நடக்கவே இல்லைன்னு அந்த வேத பகுதி சொல்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கிறதா? மிகப்பெரிய வியாதியின் படுக்கையில் இருக்கிறீங்களா? இந்த வியாதிக்கு ஒருவேளை மருந்தே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்களா? இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார் உங்கள் வாழ்க்கையில. நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க விசுவாசிச்சுதான் பாருங்களேன். பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா, விசுவாசத்தோடு இல்லையா என்பதுதான் கேள்வி. மோசே மிக அழகான ஒரு ஆண் பிள்ளையாய் பிறந்த போது அவருடைய பெற்றோர் விசுவாசத்தினாலே அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்களாம். இதே எபிரேயர் 11 நீங்க வாசிக்கும் போது 23 அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். அவர்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். மோசே அரண்மனையில ஒரு ராஜகுமாரனாய் வளர்க்கப்பட்ட போது அவன் விசுவாசத்தினாலே அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை அவன் வெறுத்து தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்றான் என்று வாசிக்கிறோமே. எந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க கடக்கிற பாதை ரொம்ப கடுமையா இருக்கிறதா? ஒருவேளை சகித்து கொள்ள முடியாததா இருக்கிறதா? இந்த உலகம் உங்களை கைவிட்டுருச்சா? குடும்பம் கைவிட்டுருச்சா? வாழ்றதுக்கு வழியே இல்லையா? அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு நிலையில இருக்கிறீங்களா? தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவரை நம்பின ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதும் இல்ல, கெட்டு போனதும் இல்ல. உங்க சூழ்நிலை மாறும். நீங்க விசுவாசிங்க. இதை மாற்ற வல்லவர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அதை நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததன் ஒரே நோக்கம் உங்களையும் என்னையும் மீட்க. எதிலிருந்து? எல்லாவற்றிலும் இருந்து, வியாதியிலிருந்து, சாபக்கட்டுகளிலிருந்து, ஒருவேளை உபத்திரவத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, மரணத்திலிருந்து எல்லாவற்றையும் மீட்க அவர் நமக்காக பலியானாரே. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, அவருடைய கரங்களில் இருக்கிற காயம், அந்த தழும்புகளின் வல்லமையை இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, அவருடைய வார்த்தையின் வல்லமையை இன்றைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். தேவச்சனமே, ஒருவேளை விசுவாசமே இல்லை, நான் காணிக்கையை செலுத்திடுவேன். ஏன்னா விசுவாசமே இல்லை, ஆனா சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறேன். எனக்கு விசுவாசமே இல்லை, எனக்கு நான் இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு எனக்குள்ள ஏதோ தோணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய இருதயங்களில பலவிதமான எண்ணங்கள் தோணலாம். எதிர்வல்லமையா எதிரான காரியங்கள் ஒருவேளை எண்ணங்கள் வரலாம். அதை ஜெயிக்க ஒரே வழி விசுவாசித்து நில்லுங்க. தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. உங்களை சாட்சிகளாய் வைப்பார். இந்த நிலையில இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலை நீங்க கடந்து கொண்டிருந்தாலும், அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். இந்த தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார்னு இந்த வேதம் முழுவதும் எழுதி இருக்கிறத. என்னுடைய தேவன் எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சு பாருங்க. அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிற தேவன் ஒருவரையும் வெறுமையாய் விடவே மாட்டார். நீங்க விசுவாசிங்க, பெற்றுக்கொள்வீங்க. சந்தோஷமாயிருங்க. God bless. God bless.